ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு. என்னடா இவன் ரொம்ப நாளாக வீடியோ போடல நீங்கள் பார்க்கலாம். நடுவில் ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் அதனால தான் போட முடியல, ஷார்ட்ஸ் வந்தது. பட் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஒரு வீடியோ அதுவும் உங்களுக்கு விலாகாக வருது. எஸ், என்னடா இவன் விலாக்லாம் பேசுகிறானே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைஸ் செய்த மாதிரி லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் நடந்தது. அந்த மேட்ச்சுக்கு நான் ஆக்சுவலி பார்க்க போயிருந்தேன். டிக்கெட் லாஸ்ட் மினிட்ல கிடச்சிது. ஸோ அந்த மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் டிக்கெட்டு எங்கே உட்காந்து பார்த்தேன், சீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு, சேப்பாக்கில் ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குது, மேட்ச் எப்படி போச்சு, எல்லாமே நான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விலாக் உங்களுக்கு இதோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் லாஸ்ட் மினிட்ல, அதாவது ஃப்ரைடே வந்து ஈவினிங் 7:30 மேட்ச்னா எனக்கு வந்து அரௌண்ட் 2:30 தான் கிடச்சிது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டிக்கெட் வந்து லாஸ்ட் மினிட்ல இருக்குன்னாரு. ஸோ நம்ம வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு டக்குன்னு போனோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சது வந்து கல்ஃப் பிரைட், அதாவது ஹெச் லோயர் ஸ்டாண்டு. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டிங்லேருந்து லாங் ஆஃப் கிட்ட வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேர்ட் மேன் இந்த வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டு. பட் ரேட் வந்து கேட்காதீங்க கொஞ்சம் இது. பட் ஆனால் கிடச்சது பார்த்தீங்கன்னா கல்ஃப் பிரைட் ஹெச் லோயர் ஸ்டாண்ட். நமக்கு டிக்கெட் கிடச்சதே பெருசு. ஸோ அது எங்கே கிடச்சா என்ன, அதனால இப்போ சந்தோஷமாக இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறங்க, நான் ஆக்சுவலி 6:45 போனேன். ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்லோவாக ஸ்டேடியம்குள்ளே போயிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக எல்லாருமே ஃபேன்ஸ் கேதர் ஆகிட்டு 7 o'clock அந்த மாதிரி போனாங்க. நாங்கள் போனதே லேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெச் லோயர் என்ட்ரி ஸ்டாண்ட், நம்ம ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஸ்டேடியம் ஓவர் வியூ இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற வியூ எல்லாமே இருக்குது. பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற நெட்ஸ் தான் நம்ம உட்காந்துது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற நெட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக ஸ்டெப்ஸுக்குள்ளே ஏறி ஸ்டேடியம்குள்ளே போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கொஞ்சம் பெருசாக தான் கட்டியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் எனிவே 7:30 மேட்ச்சுக்கு 7:20 போனோம். நல்ல வேலை ஃபஸ்ட் பாலுக்கு முன்னாடி போயிட்டோம், சந்தோஷமாக இருந்தது. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம நம்பரில் டவுன் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் உட்காந்த ஸ்டாண்டு, நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஃபுல் க்ரௌடாக இருந்தது. 75% ஆக்குபைடு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஃப்ரெஷ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற வீடியோ இது. ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் கரெக்டாக வராங்க. ஸோ நம்ம வியூ வந்து இதுதான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இந்த வந்து நான் ஃபஸ்ட் டைம் உட்காரேன். ஆக்சுவலி ஹெச் அப்பர், ஜி அப்பர், அதுக்கப்புறம் சி லோயில் தான் உட்காந்துருக்கேன். ஹெச் லோயில் ஃபஸ்ட் டைம் உட்காரேன். நல்லா இருந்தது. கொஞ்சம் சில்வா இருந்தாலும் நல்லா இருந்தது. 75% ஓகே. சிஎஸ்கே பேட்ஸ்மேன் டாஸ் ஜெயிச்சு ஆட வரும்போது ஃபஸ்ட்டு இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமோட அவுட்லுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு மக்களே, நான் எதிரே பார்க்கல. சிஎஸ்கே மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியுமே நான் மேட்ச் பார்க்க போனது அதிசயம். மக்கள் திரண்டு வந்ததும் அதிசயம். ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஃபுல் ஸ்டேடியம். என்ன தான் சிஎஸ்கே வந்து சுமாரான நாள் ஃபேன்ஸோட லவ் எப்பயுமே சிஎஸ்கே இருக்குன்றதமோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். செம்ம ஃபேன்ஸு அதே வைப்லையும் இருந்தாங்க. என்ன தான் சிஎஸ்கே மருங்க ஆனாலும் அந்த பாசம் இருக்குது. ஸோ அதுதான் சிஎஸ்கே. எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஸ்டேடியமே செம்ம வைபாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் லோயர், இது வந்து சிடிஇ லோயர் அப்பர். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்லோவாக இப்போ வீடியோ ஜூம் பண்ணுவேன். 2 டீம் டக் அவுட் அங்கே தெரியும். ஸோ சிஎஸ்கே டக் அவுட், எஸ்ஆர்ஹெச் டக் அவுட். ஸோ டாஸ் முடிச்சுட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு 2 டீமும் ரெஸ்பெக்டிவ் வராங்க. அப்போ தான் மேட்ச் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம 7:27 எடுத்த வீடியோ. ஸோ ஓவரால் இது வந்து எனக்கு நல்லா இருந்தது மக்கள். எவ்வளோ கிளாரிட்டி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எனிவேஸ் வந்து இதுதான் 2 டீமோட டக் அவுட்டு. கேஎம்கே டெரஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 டீமே பார்க்க ஒரு லோ டீசெண்டாக அந்த தூரத்தில் இருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிச்சுமே சூப்பராக தெரிஞ்சது. பிளேயர்ஸ் ஜெர்சி வச்சு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த கேட்டு ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்தேன். ஸோ அது வரைக்கும் ஓரளவு சந்தோஷம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கிடச்சது ஹெச் லோயர் அப்படின்னு வருத்தப்படாமல் போயிருந்தேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டும் வந்தாப்புல நல்லா பேசினாப்புல நம்ம ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் மேட்ச் பார்த்துனே பேசணும். அண்ட் ஆல்சோ டக் அவுட் போய் நல்ல வியூ கிடச்சிது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிக்கெட் வந்து அவ்வளோவா ரேராக தான் கிடைக்கும். ஸோ அதனால அடிச்சுட்டே சந்தோஷப்பட்டேன். ரிசல்ட் நான் எண்டில் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஃபோட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கேஎம்கே டெரஸு, அதுக்கப்புறம் வந்து கேஎம்கே ஸ்டாண்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட்டிங் எண்டு, பவுலிங் எண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாங் ஆஃப், அதாவது நான் உட்கார இடம் ஹெச் லோயர். அங்கேருந்து இந்த விசிபிலிட்டி இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது மக்களே. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்தது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். பட் போக போக சீரியஸ்லி பிடிச்சிருந்தது. வைபு வேற லெவலில் இருந்தது. வியூவும் நல்லா இருந்தது. போகிறளவு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. பிகாஸ் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஸ்டாண்டில் கிடைக்கிறது கொஞ்சம் சீப்பு தான். பட் எனிவேஸ் பார்க்க நல்லா இருந்தது. அது ஆல்சோ நல்ல ஃபீச்சர்ஸும் இருந்தது. பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கீழே போய் எடுக்கணும். மற்றபடி நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமும் ஆல்மோஸ்ட் ஸ்லோவாக ஃபுல்லாக இருந்தது. சிஎஸ்கே பேட்டிங் அப்போ. ஸோ ஓரளவு பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இந்த வியூ எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக ஒரு ஓவர் வியூ. இது வந்து இன்னிங்ஸ் பிரேக்கப்போ, சாரி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டப்போ நீங்கள் பார்க்குறீங்க. லைட்ஸு, டிஜே ஒரே ஃபன்னு மஜாவாக இருந்தது. பாட்டு ஓரளவு சும்மாவில் தான் போட்டார். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் டிஜே அவர் வேலையை காமிச்சிட்டார். இது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீல்டர்ஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க நான் உட்காந்து ஸ்டாண்ட், அதாவது ஹெச் லோயர். உங்களுக்கு இன்னும் தெளிவாக காமிச்சிங்கன்னா நான் கரெக்டாக உட்காந்து எடுத்து வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தேன். கரெக்டான வியூவில் பார்க்குறீங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து என்னடா தெரியும் நீங்கள் யோசிக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த யூடியூப் வீடியோவில் நான் காட்டுறது எப்படி இருக்கும். பட் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே தெரிஞ்சுது. ஒரு 60% தெளிவாக இருக்கும். பட் டிவியில் பார்க்குற மாதிரி வராது, அது வேறு விஷயம். பட் எனிவேஸ் இது வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸுமே
நிறைய பேர் உட்காந்தாங்க. ஆல்சோ நம்ம ஹெச்லோயில் இந்த தோனியோட தீவிர ஃபேன் சரண் ஹரி அவரை பார்த்தேன். ப்ரோ அவரை பார்த்தேன். அவர் ஒரு சூப்பர் ஃபேனு, அவர் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்க்கு அப்புறம் தோனி வாக்கின்ற தோனி வந்தது அப்புறம் செம்ம வைபுங்க. ஸ்டேடியமே அதிர்ச்சி. நீங்கள் இதில் பார்ப்பீங்க. டிஜேவும் செம்மையாக போட்டார். எல்லாருமே செம்ம வைபாக இருந்தாங்க. தோனி வந்தது தோனி தான், அது யாரும் வச்சுக்க முடியாது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். செம்ம டிபிங்க, சரியான நாய்ஸு. இவ்வளோ நாள் கேச்சு தோனிக்கு இப்படி ஒரு வைபா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன தான் டீம் ஆனாலும் தோனி தான். சென்னை மக்கள் தான். சரியான வைபு மக்களே, நான் எதிரே பார்க்கல. சூப்பர் அட்மாஸ்பியர், சூப்பர் க்ரௌடு. தலை தோனி வரும்போது அது அப்படியே பார்க்க ஐயோ தலைவா அப்படின்னு இருந்தது. பட் என்ன தோனி வந்து ஓகே மேட்ச்சில் தோத்துட்டோம். அதுக்கப்புறம் தோனியும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணனால அந்த ஒரு வைபு அவர் என்ட்ரி கொடுத்தாலே அவர் தாங்க. ஸ்டேடியமே அதிருது. சரியான கூஸ் பம்ப்ஸ். நான்லாம் மறந்துட்டேன், கத்திட்டேன் தோனின்னு. ஸோ வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன். எனிவேஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். செம்மையாக இருந்ததுங்க தோனி பேட்டிங் வரும்போது. ஏன்னா அந்த ஒரு வாக்லேயே அவ்வளோ இது இருந்ததுங்க. மக்கள்லாம் என்ன சரியான ஃபேன்ஸ் இல்லை சிஎஸ்கேக்கு. தோனி சரியான ஃபேன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னிங்ஸ் பிரேக் அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ் அபிஷேக் சர்மா டிராவிஸ் சைடு ஆடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ் அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு ஓவர் வியூ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் போடுறாரு, அபிஷேக் சர்மா ஆடுறாரு. ஸோ இது வந்து நான் இங்கேருந்து எடுத்த வீடியோ பார்க்க வந்து ஓரம் நல்லா இருந்தது. இதுதான் செகண்ட் இன்னிங்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ வீடியோ எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பவர் பிளே முடிஞ்சது. ஸோ சிஎஸ்கே ஸ்லோவாக மேட்ச்க்கு வந்திருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் ஃபேன்ஸ் அப்பவுமே செம்ம வைப்பு தான் இருந்தாங்க. அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது, விசிபிலிட்டியும் நல்லா இருந்தது. அது வந்து இன்னும் 2 சிஎஸ்கே பவுலிங் போடுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விக்கெட் எடுத்து தரணும். ஃபுல் வைபுங்க, சரியாக சொல்லணும். மக்கள் வந்து அந்தளவுக்கு எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க சிஎஸ்கே மேலே. ஆல்சோ அவங்க பர்ஃபார்மன்ஸில் என்னதான் சுமாராக சீசன் போனாலும் ஃபேன்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் செம்மையாக இருந்தது. ஸ்டேடியம் பார்க்க நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சிவகார்த்திகேயன்லாம் வந்திருந்தாங்க. அதுவும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேன்ஸ் செம்ம வைபாக இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த க்ரௌட் கேதர் ஆச்சு. செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு விக்கெட்டும் ஒவ்வொரு டாட் பாலுக்கும் அவ்வளோ ஷேர் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸோ இவர் தான் நம்ம சரண் ஹரி. இவங்க எல்லாருக்குமே தெரியும். எம்எஸ் தோனியோட ஆர்டன் ஃபேன், ஒரு தீவிரமான ஃபேன் இவர். ஸோ எங்களுக்கு இவரை பார்க்க, நானும் என் ஃப்ரெண்டும் இவரை பார்க்க மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். பட் அவ்வளோவா பேச முடியல, ஏன்னா இவரை சுற்றி ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. பட் எனிவேஸ் ஹாப்பி இவரோட ஃபோட்டோ எடுத்தது. பிகாஸ் இவர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எவர் எம்எஸ் தோனி ஃபேன் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆல்சோ இவர் கூட ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணது நல்லா இருந்தது. பேசணும், ஆல்சோ ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து எங்கள் ஹெச்லோயில் இருந்தார். சிலோயில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிரிக்கானந்தா ப்ரோ பார்த்துருக்கலாம். அவர் அங்கே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி தலை தோனி சிவகார்த்திகேயன்லாம் வந்திருந்தாங்க மேட்ச்சுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வியூ. இங்கேருந்து எங்களுக்கு கமெண்டேட்டர்ஸ் பேசுது. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர், அபினவ் முகுந்த், அதுக்கப்புறம் அது வந்து கிரேம் ஸ்வான் நினைக்கிறேன். எனக்கு அது சரியாக தெரில அங்கேருந்து. பட் பார்க்க அப்படி தான் இருந்தது. கமெண்டேட்டர்ஸ் பேசுறதுமே எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருந்தது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்டேட்டர் க்ரூ சீகா, அனிருத்தா ஸ்ரீகாந்த், பாவனா அவங்களாம் இருந்தாங்க. இந்த சைடில் இங்கிலீஷ் கமெண்ட்ரி அபினவ் முகுந்த், சுனில் கவாஸ்கர் ஜி இவங்களாம் இருந்தாங்க. ஓரளவு எங்களுக்கு இதுவுமே பார்க்க சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா ஓரளவு இந்த வியூலேருந்து நல்லா இருந்தது மக்களே. கமெண்டேட்டர் அவங்க பேசுறது, ஆங்கர், அதுக்கப்புறம் மேட்ச் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். ஓவரால் இந்த விளாக் உங்களுக்கு இதுவாக இருக்கும், போஸ்டிருக்கோம். ஸோ இப்போ ரிசல்ட் பார்ப்போம். சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. சந்தோஷமாக ஜெயிப்பாங்க நம்பி போனேன். எஸ்ஆர்ஹெச் இன்ஸ்டா தோத்ததே இல்லை அப்படின்னு. பட் எனிவேஸ் பார்த்தீங்கன்னா சுமாரான டோட்டல் 154 தான் அடிச்சாங்க. அது சொல்கிறதுக்கு அளவு யாருமே இல்லை. டிவால் ப்ரூயிஸ் அண்ட் மாத்திரையை தவிர யாருமே ஒழுங்காக ஆடல. இன் ரிப்ளே எஸ்ஆர்ஹெச்மே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பவர் பிள்ளை ஹெட்டு அபிஷேக் சர்மா எல்லாம் அவுட் ஆனாங்க. பட் இஷான் கிஷான் ஸ்டெடியாக ஆனார். கிளாஸன் அவுட் ஆனாலும் சிஎஸ்கே வந்து நினைக்கும் போது காமிண்டோ மெண்டிஸ், நிதிஷ் ரெட்டி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. தட்டு தர மாதிரி சிஎஸ்கே மேட்ச்குள்ளே வந்தாலும் லாஸ்ட் 4 ஓவர்ஸில் விட்டாங்க. என்ன தான் சிஎஸ்கே தோத்தாலும் எனக்கு ஒரு அளவு நல்லா இருந்ததுங்க. ஏன்னா ஒரு ஃபைட் பார்க்க முடிஞ்சது. ஒரு டீசென்ட் டோட்டல் போடனால நல்லா ஆடினாங்க சிஎஸ்கே. பட் குடோஸ் டு எஸ்ஆர்ஹெச். பட் போன மேட்ச் தோத்துட்டாங்க. இதுதான் நான் ஆக்சுவலி இது வந்து நான் இங்கேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இது பர்சனலி இந்த மேட்ச் வந்து என்ன தான் சிஎஸ்கே தோத்தாலும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அட்மாஸ்பியர் நான் ஃபீல் பண்ணேன். ஃபேன்ஸோட செம்மையாக வைபாச்சு. டிஜே நல்லா இருந்தது. மேட்ச்சு கிட்ட போய் லாஸ்ட் 2 ஓவர்ஸில் தான் முடிஞ்சது. பட் சிஎஸ்கே தோத்துட்டாங்க. இருந்தாலும் மேட்ச் பார்க்க நல்லா இருந்தது. 2000 நான் போன மேட்ச் டிக்கெட்டு வர்த்து. நீங்கள் அந்த கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா போங்க. வைபு அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக நீங்களும் சேர்ந்து மேட்ச்சை என்ஜாய் பண்ணலாம். சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ சிஎஸ்கேக்காக போய் பாருங்கள் மக்களே. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னும் பஞ்சாப் RR மேட்ச் தான் இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ அவ்வளோ தான் இந்த விளாக் முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இந்த விளாக்ல உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனால் உங்கள் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது விளாக்ல கேட்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நான் போன சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஃப்ரைடே மேட்சோட ஃபுல் விளாக் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.